பாராளுமன்றத்தில் என்ன நடக்கிறது, என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி மசோதா எடுத்துகிட்டு வராங்க, அதுக்கு புரிதலோட துணிச்சலோட ஒரு குரல் ஓங்கணும் அப்படின்ற ஒரு எங்களோட கருத்து கணிப்பில் 2 விஷயம். ஒன்று, மாற்றம் வேண்டும். 2வது, தாவேக்காக்கு தான். அதிமுக 3வது இடத்துல தான் இருக்கும். 2026க்கு அப்புறம் அதிமுகன்ற ஒரு அரசியல் சக்தி தமிழ்நாட்டில் செயலில் இல்லைன்னா என்ன பண்ணணும்? போய் கல்லடிக்கணுமா பாஜக இங்கே இதில் ஆஃபீஸில்? என்னங்க இது? இன்னும் அரசியலில் கொஞ்சம் மெச்சூராக நம்ம அது இருக்கணும். என்னதான் இருந்தாலும் திமுகவும் அதிமுகவும் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது தாவேக்காவை ஆட்சி அமைக்க வேண்டும். ஆனால் தலைமை ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் நம்பி விட்டுட்டாங்க முடிவெடுக்கிறதுன்னு சொல்றது இது ஏற்கும்படியா இருக்கா சார்? அவரு தமிழ்நாட்டு காங்கிரஸ் நம்பி விட்டாங்க. அதை நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறது உங்களுக்கு? இப்போ முன்னாடியே உங்களுக்கு இந்த விஷயங்கள் கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அவருடைய இந்த வெற்றி உங்களுக்கு ஆச்சரியமா இருந்ததா? இல்லை. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரம்யா. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவினால காங்கிரஸ்ல இருந்து இன்றைக்கு எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு நபரும் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நெருங்கிய நண்பருமான பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுடைய நேர்காணல் தான் இன்றைக்கு வந்திருக்கும். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். முதல்ல உங்களை பற்றியான அறிமுகம் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆவலோடு இருக்காங்க. உங்களை பற்றிய அறிமுகம் சொல்லிடுங்க சார். எப்படி வந்தீங்க அரசியலுக்குள்ள, அரசியலில் எப்பத்துலேருந்து ஈடுபாடு இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம். நான் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்துவேன். இந்த மயிலாப்பூர் ஏரியாவில் தான். ஆனால் நான் ஒரு அரசியல் குடும்பத்துலேருந்து வரல. ஓகே. எங்கள் குடும்பத்துக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. படிக்க வெளி மாநிலத்துக்கு போயிட்டு வெளிநாட்டுக்கு போய் படித்து வேலை செஞ்சு 2009 டாக்டர் மன்மோகன் சிங்கோட ஆட்சி, 2வது முறை ஆட்சி டெல்லியில். அப்போ அங்கே இந்த ஆதார் அட்டைக்காக அப்போ தான் ஆரம்பித்தாங்க அந்த ப்ரோக்ராம். அப்போ அந்த ப்ரோக்ராமில் இவர் நந்தன் நிலைக்கேணின்றவர் தான் சேர்மனாக இருந்தார். அவர் என்னை அழைத்து இந்த ப்ரோக்ராம், எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது எப்போவுமே ஒரு நாட்டுக்காக, இந்த பாலிசி, இந்த பணிகள், இதெல்லாம் எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. குடும்ப பின்னணி அரசியலில் இல்லைனாலும் உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்தது? எனக்கு அந்த தனிப்பட்ட முறையில் அந்த ஆர்வம் இருந்தது. ஸோ அவர் கூப்பிட்ட போது நான் போனேன். அப்போது எனக்கு பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அறிமுகமானார். என்னோட பேக்ரவுண்ட் படிப்பு அதெல்லாம் பொருளாதாரம், ஒரு எக்கானமிஸ்ட், அது இதில் இருக்கிறதுனால அவரும் டாக்டர் மன்மோகன் சிங் ஒரு எக்கானமிஸ்ட்டு. ஸோ எனக்கு நல்ல பழக்கமாகிடுச்சு. அவருக்கும் என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு அப்போது என்னோடய செயல் அதெல்லாம். ஸோ என் மேலே ஆர்வம் எடுத்து நான் அப்புறம் அவரோடையும் இணைந்து வேலை செஞ்சேன். அவர் பிரதமராக இருந்தபோது 2014க்கு அப்புறம் ஆட்சி மாறிடுச்சு. நான் வெளியே வந்துட்டேன். ஆனால் தொடர்ந்து அப்போ தான் எனக்கு ராகுல் காந்தி அவர்களும் அறிமுகமானார். 2014க்கு அப்புறம். அது 2013 இருக்கலாம். ஓகே. அறிமுகமானார். கட்சியோட சேரலை, ஆனால் கட்சியோடு இணைந்து இருந்தேன் அப்போது. அதுக்கப்புறம் 2017 ராகுல் காந்தி கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் எனக்கு நீ அரசியலில் வந்துரு ஃபுல்லாக அப்படின்னு கூப்பிட்டாரு, அழைத்தார். டாக்டர் மன்மோகன் சிங் அவர் தான் என்னோடய மென்டர். அவரும் ரொம்ப வற்புறுத்தினார், நீ ஒன்று மாதிரி இவங்க அரசியலுக்கு வரணும்னு. ஸோ நான் அப்படி தான் கட்சியில் சேர்ந்தேன். ஓகே. கிட்டத்தட்ட 2017 போல் நீங்கள் அரசியலில் வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. 2026 இன்றைக்கு ராஜ்யசபா எம்பியாக பதவியேற்றிருக்கீங்க அப்படின்னும் போது முதல்ல வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. நன்றி நன்றி. ஓகே. இதற்கான காரணம் எப்படி வந்தது? இந்த ராஜ்யசபா எம்பியாக இன்றைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி தேர்வாகி இருக்கிறாரு அப்படின்ற இந்த தருணம் எப்படி பார்க்குறீங்க? எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க? காரணமா? அதாவது இது நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு கேட்டிருந்தாலும் ராஜ்யசபா எம்பி ஆகுவீங்களான்றது அந்த இதெல்லாம் யோசனையே இல்லை. ஏன்னா மே 4ஆம் தேதி என்ன நடந்ததோ ரிசல்ட் அன்னைக்கு, அது தாவேக்கா தமிழக வெற்றி கழகம்க்கு ஓட்டு நிச்சயமாக நல்லா வாங்குவாங்க, ஜெயிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு முன்னாடியே இருந்தது. அது இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் தேர்தலுக்கு முன்னாடியே ரொம்ப சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி திடீர்னு ஒரு 9 சீட்டு மெஜாரிட்டிக்கு கம்மியாயிடும், அதுக்கப்புறம் காங்கிரஸ்
ஆதரவோட ஆட்சி அமைக்கும், அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படி அந்த நிலைப்பாடில் இப்போ வந்து ஒரு ஒரு வாய்ப்பு வந்தது. அப்புறம் இவர் திரு சி.வி. சண்முகம் அவர் வந்து எம்எல்ஏ ஆகி ராஜினாமா செய்வார், அதெல்லாம் யாருக்குமே ஒன்றுமே தெரியாது. ஸோ அதனால் இதெல்லாம் எதுவுமே பிளான் பண்ணி வந்தது கிடையாது. ஆனால் இந்த வந்ததுக்கப்புறம் இது வந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களின் விஜய் அவர்களும் அவர்கள் கட்சியின் பெருந்தன்மைன்னு தான் நான் சொல்லுவேன். பெருந்தன்மையும் கருணையும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் நான் ஒப்புக்கொள்கிறேன், எங்களுக்கு 5 எம்எல்ஏஸ் தான். ஆனால் அவர் வந்து இப்போது காங்கிரஸ் கட்சியிலையும் ராஜ்யசபாவில் எங்களுடைய ஒரு சக்தி கொஞ்சம் அதிகமாகணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருந்துச்சு. அது ஏன்னா இப்போது நடக்கிறது என்ன, பாராளுமன்றத்தில் என்ன நடக்கிறது, என்ன பிளான் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன மாதிரி மசோதா எடுத்துகிட்டு வராங்க, அதுக்கு புரிதலோட துணிச்சலோட ஒரு குரல் ஓங்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் எல்லாருக்கும் இருந்துச்சு. ஸோ ஆகையால் எனக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அதற்கு நான் மிகவும் நன்றி தெரிவிக்கிறேன். ஓகே சார், இப்போ முதல்வர் அவர்களை பற்றி சொல்லியிருந்தீங்க, அவருக்கு நன்றியும் கூறியிருந்தீங்க. அவருடைய சந்திப்பு எப்போ நிகழ்ந்தது உங்களுக்கு? அவர் எப்போ சந்திச்சிங்க? எப்போ முதல்ல அவரோட அறிமுகம் உங்களுக்கு கிடைச்சது? அதாவது இங்கே தமிழ்நாட்டில் எல்லாரும் நினைக்கிறாங்க நான் வந்து ரொம்ப வருஷம் பழக்கம் எனக்கு, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் தவறு. எனக்கு வந்து அவரை வந்து அரசியல் ரீதி மூலமாக தான் எனக்கு அறிமுகமானார். எத்தனை வருடங்கள் இருக்கும் அது? ஒரு வருஷம் 1.5 வருஷம். ஓகே, அவ்வளோதான். அரசியல் மூலமாக தான். ஆனால் நான் வெறும் அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்ததுக்கப்புறம், அந்த கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு நான் வந்து ஒரு டேட்டா டிபார்ட்மெண்ட்டோட சேர்மன். நாங்கள் கட்சியில், காங்கிரஸ் கட்சியில் ஆல் இண்டியா சேர்மன். அந்த இதில் நான் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஆராய்ச்சி இது ஆரம்பித்தேன். என்ன, இந்த தமிழக வெற்றி கழகத்தின் இது எப்படி இருக்கும், அவங்களோட வழிபாடு எப்படி இருக்கும், மக்கள் மத்தியில் அவங்களுக்கு என்ன இருக்கா அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜூலை மாதம் போன வருஷம் ஆரம்பித்து. அப்போது எனக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது மக்கள் மத்தியில், எஸ்பெஷலி இளைஞர்கள் மத்தியில். தாவேக்காவிற்கு திரு விஜய் அவர்களுக்கு நானே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா 40 வயசு கீழே இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 75-80% மக்கள் எங்களுக்கு, அதாவது ரெண்டு சொல்லியிருந்தாங்க எங்களோட கருத்து கணிப்பில். 2 விஷயம். ஒன்று, மாற்றம் வேண்டும். 2வது, தாவேக்காக்கு தான் எங்கள் ஓட்டு. ஏன்னா அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், பேச்சு வந்து வெறும் ரசிகர்கள் வாக்கா மாறுமா அதெல்லாம் அந்த ஒரு இதெல்லாம் இருந்துச்சு, அந்த டவுட்லாம் இருந்துச்சு நிறைய பேருக்கு. நான் இதை திருப்பி நான் டேட்டாவில் நான் ரொம்ப நம்பக்கூடியவன். ஸோ இந்த கருத்து கணிப்பில் திருப்பி வரைச்சே எனக்கு இந்த மாதிரி நான் 15 வருஷமாக நான் எலெக்ஷன் டேட்டா பார்த்துருக்கேன். இந்த பிழிவு, வயசின் பிழிவு, 40 வயசு கீழே இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 75% மக்கள் மாற்ற வேண்டும், இவருக்கு ஓட்டு போடுவோன்றாங்க. 50 வயசு மேலே இருக்கிறவங்க 70% இல்லை, இவங்களுக்கு அனுபவம் இல்லை, நாங்கள் போட மாட்டோன்றாங்க இந்த கருத்து கணிப்பில். இப்படி ஒரு பிழிவு எப்படி, நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி பிழிவு. ஸோ ஆகையால் எனக்கு வந்து ஒரு நல்ல, அப்புறம் நானே யோசித்தேன், ஏன்பா தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர்களில் 40% 40 வயசு கீழே இருக்கிறவங்க, அதில் 75% நாங்கள் போட்டு போட போகிறேன்னாங்கன்னா, அடேங்கப்பா இது நிச்சயமாக அது எங்கேயோ போயிடுமேப்பா அப்படின்ற ஒரு எனக்கு இது வந்து ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு, புரிதல் வந்தது. இது தேர்தலுக்கு முன்னாடி, இது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி, ஏதாவது 8-9 மாதத்துக்கு முன்னாடி. அப்புறம் தான் நான் வெளியே வந்து நான் வந்து மீடியாவில் சொல்லியிருந்தேன் அப்போவே, இந்த மாதிரி இல்லை, அவர் நிச்சயமாக ஒரு பெரிய அரசியல் சக்தியாக தான் நான் பார்க்குறேன், நிச்சயமாக வருவார் அப்படின்னு சொல்லி, அப்போ நான் அந்த நேர்காணலில் எனக்கு ஞாபகம் இருக்குது, இதுவும் சொல்லியிருந்தேன், அதிமுக 3வது இடத்துல தான் இருக்கும், 2026க்கு அப்புறம் அதிமுகன்ற ஒரு அரசியல் சக்தி தமிழ்நாட்டில் நீடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன் 1 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, இப்போ முன்னாடியே உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அவருடைய இந்த வெற்றி உங்களுக்கு ஆச்சரியமா இருந்ததா? இல்லை, முன்னாடியே அப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுனால இது பெரிய ஆச்சரியமா இல்லை. அதாவது எவ்வளோ சீட்டு வாங்குவார் அதெல்லாம் எனக்கு தெரியல. ஓகே, எவ்வளோ சீட்டு, ஆனால் நிச்சயமாக ஓட்டு வாங்குவார், இளைஞர்கள் மத்தியில் சப்போர்ட் இருக்குது. இன்னொன்று என்ன நடந்துச்சு, தேர்தல் கிட்ட வர இளைஞர்கள்லாம் அவங்களோட பெற்றோர்களையும் முதியோர்களையும் போய் ப்ரெஷர் போட்டாங்க, நீங்களும் அவங்களுக்கு தான் ஓட் போடணும் அப்படின்ற அந்த ஒரு ப்ரெஷரும் வந்துடுச்சு. ஸோ இது வந்து ஒரு பெரிய சக்தியாக அதனால் அவருக்கு மாறிடுச்சு. ஓகே,
அப்போ இதன் காரணமாக தான் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கலாமா இல்லது தாவேகாக்கு செல்வார்களா காங்கிரஸ் அவர்கள் அப்படின்ற ஒரு சலசலப்பு வந்துட்டு இருந்துச்சு இல்லையா? இதன் காரணமாக கூட அந்த சலசலப்பு வந்துச்சுன்னு எடுத்துக்கலாமா? அதாவது தாவேகாவிற்கு வந்து மக்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுடைய கணிப்புல தெரிஞ்சுது அப்படின்னும் போது அதனால தாவேகாவிற்கு செல்வார்களா அப்படின்ற ஒரு சலசலப்பு உங்களுக்குள்ள வந்துச்சுன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அதாவது அது வந்து 3 விஷயம். இந்த தமிழ்நாட்டு காங்கிரஸ் தொண்டர்கள், தலைவர்கள், நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கேட்டது, நம்ம கட்சிக்கு கூட்டணியில் மரியாதை, மதிப்பு, அதிக சீட்டு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. ஏன்னா 20 வருஷமாக இப்படியே பயணிச்சிட்ருக்கோம் அப்படின்ற. ஸோ அது ஒரு கோரிக்கை இருந்தது. 2வது, தமிழக வெற்றி கழகம் அவங்களோட அரசியல் கொள்கை அவங்க ரொம்ப தெளிவாக முதல் நாள்லேயே சொல்லிட்டாங்க. எங்களுடைய அரசியல் கொள்கை மதசார்பற்ற அரசியல் கொள்கை. எங்களுடைய அரசியல் எதிரி யார், கொள்கை எதிரி யார் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதே தான் காங்கிரஸோட அரசியல் கொள்கை கூட, மதசார்பற்ற முற்போக்கு அரசியல் கொள்கை. 3வது, இவங்களுக்கு சக்தி, மக்கள் மத்தியில் செல்வாக்கும் இருக்குது. இது ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு தமிழக காங்கிரஸுக்கு. கொள்கையும் மேட்ச் ஆகுது, நம்மளுக்கு அதிகமாக மதிப்பும் உண்டு, மரியாதையும் உண்டு, சீட்டும் உண்டு, ஆட்சியிலும் பங்கு உண்டு, மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு. ஏன் செல்லக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த விஷயங்கள் சொன்னது போலவே அமைச்சரவையிலும் இன்றைக்கு காங்கிரஸ் பங்கேற்றிருக்கு. இன்னொரு பக்கம் ராஜ்யசபா எம்பியாகவும் நீங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. இன்னொரு பார்வையும் இதில் இருக்குன்ற மாதிரி பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா, ராஜ்யசபா எம்பியாக தாவேகா வந்து பங்கேற்காமல் காங்கிரஸை வந்து முன்னிறுத்தியதற்கான காரணம் வந்து பாஜகவுடைய எதிர்ப்பும் ஆதரவும் வந்து தெரிஞ்சிடும் தாவேகா வந்து பங்கேற்றுச்சுன்னா எம்பியா. அதனால டிப்ளமேட்டிக்காக வந்து இது வந்து அணுகியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படிங்க, கட்சி ஆரம்பிக்கச்சவே எங்களுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டார் அவர் வெளிப்படையா. காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கார். நீங்கள் அது இன்னும் எவ்வளோதான் சொல்லணும் அவர் இந்த மாதிரி? அது திருப்பி அந்த கேள்வி எழுப்புறீங்க நீங்கள் ஊடகத்தில். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்களே அவங்களோட அரசியல் கொள்கைன்னு. ஸோ இதில் அதெல்லாம் மிகவும் தவறானது. இல்லை, எப்படி பார்க்கப்படுதுன்னா, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு, ஆனால் முழுமையான ஒரு எதிர்ப்பு அப்படின்றது இல்லை, பெருவாரியான எதிர்ப்பு அப்படின்றது இன்னும் செயல் வடிவம் பெறாமல் இருக்கே அப்படின்னும் போது அந்த ஐயமும் ஒரு சிலருக்கு என்ன பண்ணணுமா? என்ன செயலில் இல்லைன்னா என்ன பண்ணணும்? போய் கல்லடிக்கணுமா பாஜக இங்கே இதில் ஆஃபீஸில்? என்னங்க இது? இது வந்து ஒரு அரசியலில் கொஞ்சம் மெச்சூராக நம்ம இருக்கணும். என்னதான் இருந்தாலும் அவங்க ரொம்ப தேர்தலுக்கு முன்னாடியே ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஊடகத்துலேயும் எதிர்கட்சி தலைவர்களும் நீங்கள் இது சொன்னாதான் நாங்கள் ஏற்றுப்போம், அது சொன்னாதான் ஏற்றுக்கணும், இல்லை நீங்கள் இது என்ன பொம்மையாக ஒரு இவங்க போட்டு இது ஆடுறதுக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு காலமும் நான் ஏற்றுக்க மாட்டேன். அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்களோட அரசியல் கொள்கை என்னன்னு. அதாவது கொள்கை எதிரியா பாஜகவை எதிர்க்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அது அவங்க தானே சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன இது எடுத்துக்க வேணாம் நீங்கள், அது அவங்களே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸில் இணையறதுக்கு முன்னாடி திமுகவில் தெரிவிச்சுட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி ப. சிதம்பரம் சொல்லியிருந்தாங்க. இது உண்மைதானா? தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் என்னதான் நடந்துச்சு உண்மையாகவே காங்கிரஸில்? நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நடந்துச்சு. ஏன்னா இது வந்து நான் யாருக்கிட்டயும் கேட்டது கிடையாது, நான் இருந்தேன். ஓகே, கூடவே இருந்தேன். நான் ஸோ இது கண்ணு முன்னாடி நடந்துச்சு, அதனால் நான் சொல்கிறேன். ரிசல்ட்ஸ் அன்னைக்கு மே 4ஆம் தேதி. ஆமாம், அது ஒரு 5:30 மணிக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள், எங்கள் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தொலைபேசியில் பேசி ஆதரவு தெரிவித்தார் தோல்விக்காக. ஓகே, அதுக்கப்புறம் திரு விஜய் அவர்களுக்கு தொலைபேசியில் பேசி பாராட்டு தெரிவித்தார். முதல்ல இவருக்கு தான் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இவருக்கு ஃபோன் பண்ணார் திரு விஜய் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்க. இது வந்து 5:30 மணிக்கு. அப்போ வரைக்கும் ஆமாம் இவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு தெரியுது, ஆனால் முழுமையாக தெரியாது நமக்கு. ஸோ ஆனால் அப்போவே முதலமைச்சர் விஜய், இப்போ முதலமைச்சர் விஜய் வந்து உங்களோட சப்போர்ட் தேவைப்படும் அப்படின்னு கேட்டார் அவர்கிட்ட. அந்த 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 இதுலேயே டாக்லேயே.
அப்போது திரு ராகுல் காந்தி அவர்கள் நாங்கள் உள்ள விவாதித்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எங்கள் கட்சிக்குள்ளே நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். அடுத்த நாள் எங்களுக்கு எங்கள் தலைமைக்கு தகவல் வந்துச்சு. ஒரு நம்பக்கூடிய சோர்ஸ் மூலமாக திமுகவும் அதிமுகவும் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது தாவேகாவை ஆட்சி அமைக்க விடக்கூடாது அப்படின்னு. எங்களை பொறுத்த வரைக்கும் இது மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிரானது. மக்கள் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. என்ன, எங்களுக்கு மாற்றம் வேண்டும். ரெண்டாவது என்ன, மதசார்பற்ற அரசியலுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டுருக்கோம். இது ரெண்டுத்தையும் பறித்து பின்கதவு மூலமாக ஏதாவது நடந்தால் அது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது அப்படின்னு நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம். மூன்றாவது, தேர்தலுக்கு முன்னாடியே என்ன, தமிழ்நாட்டு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். பெரும்பாலானோர் 70-75-80% தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் தாவேகாவுடன் கூட்டணி விரும்பினார்கள். அப்போ எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஜெயிப்போமா தோப்போமான்னு. தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி அமைச்சு தோற்றுருக்கலாம், அதுக்கும் நாங்கள் தயாராக இருந்தோம். ஆனால் இந்த கூட்டணியில் தான் எங்களுக்கு மரியாதை, அதிக பங்கு, அதனால் இந்த கூட்டணி வேணும்னு பெரும்பாலும். ஆனால் நாங்கள் ஒரு தேசிய கட்சி. ஸோ எங்கள் தேசிய தலைமை வேறு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு, இல்லை திமுகவுடன் தான் இந்த தேர்தலுக்கு கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு அவங்க எடுத்தாங்க அந்த முடிவு. தேர்தலுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எங்கள் தேசிய தலைமைக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு. மாதிரி இல்லை, தமிழக காங்கிரஸின் கோரிக்கை தான் சரியாக வந்தது, நம்ம ஒரு தப்பான முடிவை எடுத்துட்டோம். இப்போ திருப்பி ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திரு விஜய் அவர்கள் சப்போர்ட் கேட்டிருக்காரு. இப்போது இதுக்கு ஆதரவு கொடுக்கணுமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு இந்த முறை எங்கள் தேசிய தலைமை என்ன சொன்னாங்க, நீங்கள் இப்போ தமிழ்நாடு காங்கிரஸில் இந்த முடிவு எடுத்துக்கோங்க, நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் அதை ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக காங்கிரஸில் விட்டுட்டோம். ஸோ இது பின்னால் தான் எங்களோட ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. ஏன்னா முதல்ல ஆனால் தலைமை ஒரு தமிழ்நாடு காங்கிரஸை நம்பி விட்டுட்டாங்க முடிவெடுக்கிறதுன்னு சொல்கிறது இது ஏற்கும்படியாக இருக்கா சார்? அவரு தமிழ்நாட்டு காங்கிரஸை நம்பி விட்டுட்டாங்க. அதை நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறது உங்களுக்கு? இது எல்லாருக்கும் திரு கிரீஷ் சோடங்கரை கேளுங்க, திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை கேளுங்க, திரு ராகுல் காந்தி அவர்களை கேளுங்க, திரு கேசி வேணுகோபால் அவர்களை கேளுங்க. அது ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி அது ஒரு பிழிவு இருந்தது எங்கள் கட்சியில். அது ஒன்றும் ரகசியம் கிடையாது. மாநில தலைவர்களும் தொண்டர்களும் ஒரு கூட்டணி விரும்பினார்கள், தேசிய தலைமை இன்னொரு கூட்டணி விரும்பினாங்க. தேர்தலுக்கு அப்புறம் இது தப்பாயிடுச்சு, இது கரெக்டாகிடுச்சு அப்படின்ற ஒரு இது புரிதல் வந்தது. ஆகையால் அதுக்கப்புறம் சரி, இப்போ இந்த முறை இந்த பொறுப்பை நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு நீங்கள் விட்டுட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் சொல்வது போல் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் திமுக தரப்புலேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் கடுமையாக இருக்கிறத பார்க்க முடியுது. டெல்லியிலும் கூட பதாகைகள்லாம் வச்சுருக்காங்க. ஏன் இந்த அளவுக்கு கடுமையான விமர்சனம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது அது ஒரு இயல்பான இதுதான், அது சென்டிமெண்ட் தான் அது. அது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சரி, தேர்தலுக்கு கூட்டணியில் இருந்தாங்க, தேர்தலுக்கு அப்புறம் இல்லை அப்படின்ற பார்க்குறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தமிழக காங்கிரஸ்காரன் நான் பார்த்தா, தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் கேட்டோம், எங்கள் தலைமை ஒத்துக்கல, அந்த தப்பை சரி பண்ணாங்க அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். இது திடீர் முடிவு கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடியே ரொம்ப நாங்கள், ஏன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்க தமிழகத்தில் அரசியல் இது எவ்வளவோ தேர்தல் பார்த்துருக்கீங்க. காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இவ்வளோ ஒரு பெரிய இது பார்த்துருக்கீங்களா கூட்டணிக்காக? இல்லை. காங்கிரஸ் கட்சியிலாம் நியூஸ் ஓடிட்டு இருந்தது ஒரு மாதம் தேர்தலுக்கு முன்னாடி. இன்றைக்கி அப்படி நடந்தது கிடையாது. ஸோ இது ரகசியம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் இது திடீர் முடிவு இல்லை. நாங்கள் இதுதான் கேட்டோம், ஒரு தப்பை சரி செய்தோம் இந்த ரெண்டாவது வாய்ப்பில். ஓகே, இப்போது திமுக இந்தியா கூட்டணி சார்பில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க. இதன் மூலியமா இன்னொரு அணி உருவாக போகுதா? மூன்றாவது அணி திமுக கூட்டணி சார்பில். கூட்டணி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் உண்டு. இப்போ இந்த கூட்டணினா தேர்தல் கூட்டணியா, இல்லை பாராளுமன்றத்தில் செயல்பாடு கூட்டணியா, இல்லை கொள்கை கூட்டணியா, இல்லை எல்லாம் மூணுமா? சரி, நீங்கள் ஒரு கூட்டணின்னு சொன்னால் எதை மனசில் வச்சு சொல்கிறீங்க?
தேர்தல்னு வச்சு சொல்லியிருந்தீங்கன்னா, தேர்தல் கூட்டணி அப்படின்னீங்கன்னா, இந்தியா கூட்டணி 2024 பாராளுமன்ற தேர்தலுக்காக கூட்டப்பட்ட ஒரு கூட்டணி, தேர்தல் கூட்டணி. இப்போ பாராளுமன்ற தேர்தல் எதுவும் கிடையாது, கரெக்டா? பாராளுமன்றத்துக்காக கூட்டப்பட்ட கூட்டணியாக இருந்தாலும் நம்மோட கொள்கையோட ஒத்து போகிறவர்களோட தானே நம்ம இருக்க முடியும். அதுதான் சொல்றேன். ஸோ அப்போ அடுத்ததுக்கு வரேன். இப்போ பாராளுமன்ற தேர்தல் இல்லைன்னா, இப்போ பாராளுமன்றத்தில் செயல்பாடு கொள்கை அடிப்படையாக எல்லாம் ஒன்று சேர்ந்து, உதாரணத்துக்கு இப்போ பாஜக அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா எடுத்துட்டு வரப்போறோம் அப்படின்னு சொல்றாங்க. டீலிமிட்டேஷன், மகளிர் ரிசர்வேஷன்ன்றது சொல்றாங்க. ஆனால் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் பில்லு, தொகுதி மாதிரி. அதை நிச்சயமாக மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கும். அதை எதிர்க்கணுமா வேண்டாமா? எதிர்க்கணும். ஸோ இப்போ இருக்கிற இந்த இந்தியா கூட்டணியில் நாங்கள்லாம் எதிர்க்கிறோம், அந்த மசோதாவை எதிர்க்கிறோம் கொள்கை அடிப்படையில். அதை திமுகவும் எதிர்ப்பாங்களா மாட்டாங்களா? அப்போ என்ன, அப்போ ஒரே கூட்டணியா இல்லையா? அதை தான் கேட்குறேன். ஸோ கூட்டணின்ற வார்த்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்கன்ற பொறுத்து இருக்கு. இப்போ அந்த மசோதாவை எடுத்தா ஒரே கூட்டணியா இல்லையா? ஓகே, அப்போ மசோதா எதுக்கு கூட்டணி இல்லைன்னா எதிர்க்க மாட்டாங்களா? அந்த மசோதாக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா? அப்போ அந்த அதான் சொல்கிறேன். இல்லை, அந்த அணியிலிருந்து ஆதரவோ எதிர்ப்போ தெரிவிக்கிறதுக்கும் அந்த அணியில் நடக்கிற கூட்டத்திற்கு பங்கேற்காமல் புறக்கணித்து வெளியிலிருந்து ஆதரவு தரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இருக்கலாம். இப்போதைக்கு அந்த மசோதா, இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன், அந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். அந்த மீட்டிங் கூட்டப்பட்டது எதுக்காக? இதுக்காக தானே. நான் மீட்டிங்க்கு வரல, ஆனால் நான் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதே முடிவு தான் நாங்களும் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது நல்லது தான். வெரி குட். இன்றைக்கு காங்கிரஸ் தலைவர் அவர்கள் ராகுல் காந்தியும் இந்த ஒத்த கருத்தை தான் சொல்லியிருக்காரு. திமுகவும் எங்களுடனான இந்த விஷயங்களுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உடன் இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்றது போல தான் அவருடைய ஒரு பதிவும் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. திமுக வரணுன்றது எதிர்பார்க்குறீங்களா? அவர் சொன்னது இப்போ நான் அவர் என்ன சொன்னார்னா, நான் சொன்னதான் சொல்கிறேன். அதாவது இப்போ நீட்க்கு எதிர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அது நிச்சயம் அவர் என்ன சொன்னார், எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது திமுகவும் அதை எதிர்க்கும் அப்படின்னு. அவ்வளோதான், அதே தான் அவரும் சொல்கிறார். ஸோ இது இந்தியா கூட்டணி மெயினா, இந்தியா கூட்டணி அனெக்ஸா, இந்தியா கூட்டணி சைடா, அதெல்லாம் வெறும் ஒரு வார்த்தைகள். திமுக அந்த இடத்துல இல்லை அப்படின்றத அவங்களே சொல்லிட்டாங்க வெளிப்படையா. இப்போ தாவேக்கா இந்தியா கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருக்கா சார்? கூட்டணினா என்ன? அரசியல் கூட்டணி, இது தேர்தல் கூட்டணியா? நீங்க எப்படி தேர்தல் கூட்டணினா 2029 தேர்தலுக்கு முன்னாடி தான் அது தெரியும். பாராளுமன்றத்தில் செயல்பாடுக்கு கூட்டணியா இருப்பாங்க. ஆமா. கொள்கை கூட்டணியா? கொள்கை கூட்டணி தான், நாங்கள்லாம் ஒரே கொள்கை தான் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அதில் இருக்காங்க. ஸோ அதனால் கூட்டணின்ற வார்த்தைக்கு நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்கன்னு பொறுத்து. 2024 மயிலாடுதுறையில் நீங்கள் போட்டியிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுலேயும் திமுக மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் சொன்னேன்னா? நான் எப்போ சொன்னேன்? இல்லை, அந்த மாதிரி ஒரு தருணம் அமைஞ்சிருந்திருந்தது இல்லையா? அதுக்கு திமுக தரப்புலேருந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. 2026லையும் நீங்கள் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட போகிறதா ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. அதுக்கும் திமுக மறுப்பு சொல்லிட்டாங்களோ அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. என்ன நடந்தது அப்படின்றது நீங்களே சொல்லுங்க சார். மிகவும் தவறு. நான் என்னைக்குமே கேட்டதில்லை. மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியெல்லாம் பாராளுமன்ற தேர்தலில் கட்சி, காங்கிரஸ் கட்சி நான் நிற்கணும் அப்படின்னாங்கன்னா அதுக்கு நான் அது ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். கூட்டணி அப்படின்னா கூட்டணி அடிப்படை, அதுதான் மதிப்பும் மரியாதையும்ன்றோம். கூட்டணியில் மரியாதை இல்லைன்னா, ஒரு கூட்டணிக்குன்னு சீட்டு கொடுத்துட்டிங்கன்னா அப்போ அந்த கட்சியோட முடிவு இல்லையா? யார் வேட்பாளர் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, அந்த கட்சிக்குள்ளே எவ்வளவோ இருக்கும். அந்த மதிப்பு இருக்கணும் இல்லையா? அந்த மரியாதை இருக்கணும் இல்லையா? திமுக தரப்புலேருந்து அது சரிவர கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஒரு கூட்டணினா எவ்வளவு சீட்டு, அவ்வளோதான். யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, இவங்க வரணும், அவங்க வரக்கூடாது, அப்போ அதுக்கு பேர் கூட்டணி கிடையாது, ஒரே அடிமைன்னு தான் பேர் அதுக்கு. ஓகே,
கிட்டத்தட்ட 2017 இருந்து இன்றைக்கு வரைக்கும் பயணிச்சுட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு காங்கிரஸ்ல எந்த மாதிரியான மாற்றங்களை இனி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் என்ன மாதிரியான செயல்பாடுகள் நீங்க அதுல ஆற்றி இருக்கீங்க? பாருங்கள், எனக்கு நான் கட்சி உள்ளே வந்தபோது எனக்கு ஆல் இண்டியா பொறுப்பு. ஓகே, சரிங்களா? நாங்கள் ஒரு தேசிய கட்சி. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பொறுப்பு உண்டு. ஆல் இண்டியா பொறுப்புனா இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ இது எடுத்துருக்கலாம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு திருட்டுலேருந்து எங்கள் தலைவர் ஓட்டு திருட்டோட கேம்பெயின்லேருந்து தேர்தல் அறிக்கை எழுதுவது, இந்த மேனிஃபெஸ்டோக்கும் அதெல்லாம் ஆல் இண்டியா லெவல். அதெல்லாம் தான் என்னுடைய பொறுப்பாக இருந்தது. சரிங்களா? தமிழ்நாட்டு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இப்போது என்னோட கருத்து என்னென்னா, இது ஒரு புதிய வாய்ப்பு எங்களுக்கு தமிழ்நாட்டு காங்கிரஸுக்கு. திருப்பம் தான் நான் சொல்லுவேன், திசை திருப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கூட்டணி, ஒரு புதிய கூட்டணி, 60 வருஷத்துக்கு அப்புறம் மந்திரி சபையில் இடம், அதெல்லாம் விட்டுட்டு ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, ஒரு கருணை, ஒரு இது இருக்குது இந்த கூட்டணியில். ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்கிறோம். இதை பயன்படுத்தி தமிழ்நாட்டு காங்கிரஸ் வளர வேண்டும், பலமாக்க வேண்டும். அதுதான் இந்த வேலை நாங்கள் தான் செய்யணும். கூட்டணி கட்சியை திருப்பி கூட்டணி கட்சியை பின்னாடி போய் நம்பிட்டு இவ்வளோ வருஷம் ஏன் செய்யலைன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதுக்கு நான் பதில் கொடுக்க முடியாது. ஆனால் இது ஒரு புதிய வாய்ப்பு. தொண்டர்கள் மத்தியில் ஒரு புத்துணர்ச்சி இருக்குது. ஒரு 60 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. கூட்டணியில் மரியாதைக்கிறாங்க. இப்போ நான் இந்த நேர்காணல் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க, வெளியில் வந்த மக்கள் எல்லாம் தாவேகா தொண்டர்கள், ஓகே, காங்கிரஸ் தொண்டர்களோட வராங்க. ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி கிளத்தில் நாங்கள் எங்கள் கட்சியை வளர்க்கணும். அதுக்கு காங்கிரஸ் கட்சியை வளர்க்கறதுக்காக இருக்கிற ஒரு அந்த நோக்கத்தோடு இருக்கிற ஒரு தலைமையும் தமிழ்நாடு காங்கிரஸுக்கு தேவை. உங்களுடைய அரசியல் பணி இந்த எம்பி பதவியின் வாயிலாகவும் களப்பணியிலும் இன்னும் நிறைய சிறக்க இருக்கு அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பயணிப்போம் சார். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. ரொம்ப நன்றி. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.